வணக்கம். என் பேர் டாக்டர் சுசித்ரா. கமெண்ட் செக்ஷனில் வந்து சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். நான் வந்து 6 வருஷமாக ஃபெபியூக்ஸோஸ்டாட் போட்டுட்ருக்கேன். ஆல்டர்னேட் டேஸ். யூரிக் ஆசிட் 6.2 இருக்குது. நிறுத்திட்டா 10 நாளில் திருப்பி ஜாஸ்தி ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறுத்தினா ஜாஸ்தி ஆகுதுன்னா அப்போ உங்கள் உடம்புக்கு தேவைப்படுதுன்னு அர்த்தம். அதனால நீங்கள் வந்து கண்டினியூஸாக போட்டுட்டு தான் இருக்கணும். யூரிக் ஆசிட் குறைக்கிறதுக்கு சில வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கேன். மெயினாக வந்து மீட் குறைக்கிறது தான். அதாவது நான்வெஜ் சாப்பிட்டா வந்து அந்த ப்ரோட்டீன்லேருந்து ப்ரோட்டீன்னால் யூரிக் ஆசிட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அது தவிர ஆல்கஹால் இதெல்லாம் வந்து ஜாஸ்தி பண்ணும். இது தவிர நான் இன்னொரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன் முன்னாடி, இருந்தாலும் திருப்பி வேணால் சொல்கிறேன் அப்புறமா இன்னொரு வீடியோவில். ஸோ யூரிக் ஆசிட் சாப்பாடு வழியாக எப்படி குறைக்கலான்ட்டு. பட் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கால்சினோசிஸ் இல்லைன்னா, அதாவது சாக் மாதிரி கட்டி மாதிரி அங்கங்கே ஸ்கின்ல டெபாசிட் ஆகும், கவுட் நிறைய இருக்குது அவங்களுக்கு. அந்த அளவுக்கு இருந்ததுன்னா யூரிக் ஆசிட் வந்து இன்னும் நிறையவே கண்ட்ரோல் கொண்டு வரணும். அது இல்லைன்னா வந்து நீங்கள் வெறும் நம்பர் 6.2 கிட்ட வச்சுருந்தா உங்களுக்கு அட்டாக்ஸ் வராட்டி, அதாவது கவுட்டி அட்டாக்ஸ், அதாவது கவுட்னால திடீர்னு ஜாயிண்ட்லாம் வீங்கி ரெட் ஆகி வலி அந்த மாதிரி அட்டாக்ஸ் வராட்டி 6.2ல் மெயின்டைன் பண்ணால் ஓகே தான். அப்புறம் T3 T4 குறைச்சலாக இருக்குது, TSH நார்மலாக இருக்குன்னு எழுதியிருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இன்னொரு லேபில் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து ஆப்போசிட்டாக தான் யூஸ்வலாக இருக்கும். அதாவது T3 T4ன்றது தைராய்ட்லேருந்து வர ஹார்மோன்ஸ், TSHன்றது பிட்யூட்டரியிலேருந்து தைராய்டுக்கு தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அங்கேருந்து வந்து இது T3 T4 முதல்ல குறைஞ்சிரும் ஹைப்போதைராய்டு இருக்கவங்களுக்கு. ஸோ இந்த T3 T4 இது பண்ணுறது குறைஞ்சா உடனே அது உடம்பு டிடெக்ட் பண்ணிவிட்டு பத்தலை, ஸோ இது இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணணும்னு TSH ஜாஸ்தி ஆகும். ஸோ TSH ஜாஸ்தி ஆகி இதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி இதை நார்மல் ஆக்கிடும். ஸோ TSH ஜாஸ்தி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஹைப்போதைராய்டு, ஆனால் அதை காம்பன்சேட் பண்ணி சரி பண்ணிடுச்சுன்னு அர்த்தம் உடம்பு. ஸோ சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம், அதாவது முதல்லையே காமிச்சிடும். TSH ஜாஸ்தியாக இருக்கும், T3 T4 நார்மலாக இருக்கும். அவங்களுக்கு ஹைப்போதைராய்டு ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். HYPO குறைச்சலாக இருக்குது தைராய்டு ஹார்மோன். ஸோ தைராய்டு ஹார்மோன்ஸ் குறைச்சலாக இருந்து TSH ஜாஸ்தி, அதை TSH இன்க்ரீஸ் பண்ணி தைராய்டு சரி பண்ணிடுச்சு. ஸோ இப்போ டெஸ்ட் பண்ணும்போது இது நார்மலாக இருக்கும், ஆனால் TSH மட்டும் ஹையாக இருக்கும். ஸோ அதுதான் யூஸ்வலாக இருக்கும். அதனால் நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்கள்.